கார்மிக் அண்ட் சோல்மேட்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி முன்ஜென்ம பந்தம் சொல்லுவாங்க. என் கூட டிராவல் பண்ண மாதிரி இருக்கு, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பா எடுத்துக்கிறாங்க. பட் அது தப்பு. அப்போ வந்து திருமணத்துக்கு முன்னாடியுமே இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கு. இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் வருதான்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் இல்லை. ஒரு பெண்ணுக்கும் வரலாம், ஒரு ஆணுக்கும் வரலாம். அதாவது அவரை விட்டு நம்மளால இருக்க முடியல, அந்த வழியை கொடுக்கக்கூடிய ஒரு உறவு முறைகள் நம்ம என்ன சொல்லணும்னா கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறோம். ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம், அந்த ரிலேஷன்ஷிப் பெயினா எங்க மாறுதோ அது கர்மாவை டர்ன் ஆயிக்குது. முன்ன காலத்துல வந்து திருமணம் மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும்தாங்க அந்த ஜாதகம் அப்படிங்கிறதே எடுத்து பார்ப்பாங்க இல்லைங்களா. பட் இப்போ அப்படி கிடையாது. காலேஜ் பசங்க முதல் கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொண்ணு வந்து எனக்கு எப்பயுமே இருப்பாங்களா, அவங்கதான் கல்யாணம் கேள்வி எப்படி வருது பாருங்க. கல்யாணம் அவ திருமணம் ஆனவங்களுமே வந்துட்டு பிரிஞ்சிடுறாங்க, அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல போயிடுறாங்க, ஒரு செகண்ட் மேரேஜுக்கு அந்த மாதிரி போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒர்க் அவுட் ஆகுனா முழுக்க வந்து ஆஸ்ட்ராலஜி சார்ட், அவங்களோட ஜாதக அமைப்புகள் அவங்களுக்கு போயிட்டு கூடிய நேரம் எப்படி இருக்கு. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் போனோம்னா அது வந்து உங்களுக்கு ஜாதகத்துல வந்து கட்டப்படுத்தணும், ரொம்ப வெரி மேண்டேட்ரி. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போகுமான்னு கேள்விகளுக்கு இதெல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அப்ப இதுல என்ன தேவைப்படுது அப்படின்னா, பொதுவா ஒரு ஜாதகம் எடுக்கும்போது காதல் திருமணத்துக்கு மனப்பொருத்தம் மட்டும் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ண வேண்டாம். இந்த ஏஞ்சல் நம்பர் சொல்கிற மாதிரி இந்த 11 இருக்கட்டும், இல்லை 12 லைக் ரெண்டும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரும்போது நிறைய பேர் வந்து அந்த டைமில் அலாம்லாம் வச்சு பயங்கரமாக ப்ரேலாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாருக்கும் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஆனால் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தைகள் இப்போ அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும்? மகரம் கும்பம் என்னன்னா சனியோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய ராசிகளுங்க. வாயாலே கேட்டுடுங்க, அதுங்களே புனி வச்சுக்கொண்டே. வணக்கம். ரீசன்ட் டைமில் இப்போ வந்து இந்த யூனிவர்ஸ், இந்த கார்மிக்கான ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக ஜென்சி கிட்ஸ் கிட்ட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் ரொம்ப அதிகமாக பேசப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய இந்த ரெட் ஃப்ளாக்ஸ். அதில் முக்கியமாக இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்புன்ற விஷயம் அதிகமாக பேசப்படுது. ஆக்சுவலாக கார்மிக் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது? நிறைய பேர் வந்து சோல்மேட்டையும் கார்மிக் ரிலேஷன்ஷிப்பும் ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. இது என்ன, அது என்ன, கார்மிக்னா என்ன, சோல்மேட்னா என்ன, எப்படி வந்து ரெண்டுத்தையும் நம்ம கண்டறியறது? கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஆஸ்ட்ராலஜியில் வந்து நிறைய டாபிக்ஸு பழைய விஷயமே நிறைய நம்மளும் கேட்டு பழகியாச்சு, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிறது வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த கார்மிக் அண்ட் சோல்மேட்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸாக கொடுத்துக்கிறோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ஜென்ம பந்தம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அது நம்ம நீங்கள் ஒரு டிகேட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அந்த ஒரு டேர்மில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முன்ஜென்ம பந்தம், என் கூட ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த சோல்மேட் அண்ட் கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா வந்து ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருந்தோம். இப்போ இது 2ஆக பிரிச்சாச்சுங்க. இல்லை சோல்மேட் அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாகவும், கார்மிக் அப்படின்னா அந்த மேரேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாகவும் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு புரிதல் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நிறைய நான் வீடியோஸில் வந்து பேசியிருப்பேன். நான் அதில் பார்க்கும்போதே வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது. எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக எடுத்துக்கிறாங்க. பட் அது தப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. ஸோ அப்போ வந்து திருமணத்துக்கு முன்னாடியுமே இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பப்பி லவ். இது ஸ்கூல் டேஸில் வந்து பப்பி லவ்வாக இருந்துச்சு, அப்புறம் காலேஜ் போனேன் அப்போ ஒரு லவ் இருந்தது, அப்புறம் கல்யாண டைமில் வந்துட்டு ஒரு லவ் இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு லவ் வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ எந்த மாதிரி விஷயங்கள் ஒரு உறவு முறையில் போய் நம்ம அக்மார்க்கு ஒரு லீகலைஸ்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் கார்மிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் வருதான்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் இல்லை. ஒரு பெண்ணுக்கும் வரலாம், ஒரு ஆணுக்கும் வரலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு எந்த விதமாக, அதாவது அவரை விட்டு நம்மளால் இருக்க முடியலை, அந்த இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த பெயின் வருது இல்லைங்களா, அந்த பெயினை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கர்மான்னு சொல்கிறோம். உனக்கான ஒரு வலி வருது. ஓகேங்களா. அந்த வலியை கொடுக்கக்கூடிய ஒரு உறவு முறைகள் நம்ம என்ன சொல்கிறோம்னா கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறோம். இந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் வந்து டெர்மினேட் பண்ண முடியும்னா கட்டாயமாக பண்ண முடியும். இதுவே நீங்கள் சோல்மேட் எடுத்துக்கோங்களேன். இந்த சோல்மேட் அப்படிங்கிறதுக்கு வந்து டெர்மினேஷன் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ப்ரீ டிசைட் ஒர்க். ஓகே, இவங்க இன்னொரோட தான் இருக்கணும். அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு அந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்திருக்கும். ரைட்டுங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேர் சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்சனலாக அந்த கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருந்திருக்கும். பட் இவங்க 2 பேர் எனர்ஜி ஒரு சொசைட்டிக்குள்ள அவங்க மூலியம் வரக்கூடிய ஒரு பரிணாமம், ஒரு குழந்தை ஒரு பிறந்து அந்த ஒரு சோல்குள்ளே இருந்து ஒரு சோல் வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வந்து சோல்மேட்டுன்னு சொல்கிறோம். அப்போ கணவன் மனைவி, அதுலேயும் ஒரு கமெண்ட் வந்துச்சு, கணவன் மனைவிக்குள்ளே இப்போ குழந்தை இல்லை அப்படின்னா அப்போ அவங்க வந்து சோல்மேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே கிடையாதுங்க. இப்போ என்னன்னா ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம்
அந்த ரிலேஷன்ஷிப் பெயினாக எங்கே மாறுதோ அது கர்மாவை டேர்ன் ஆகிக்குது. கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் உங்களுக்கு அது வலியை கொடுக்கும். கர்மா அப்படிங்கிறது இல்லைன்னா அது வலியை உங்களுக்கு கொடுக்காது. பொதுவாகவே எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சோல்மேட் மாதிரியான கார்மிக்கும் காட்டும். ஏன்னா நம்ம நேசித்து ஒருத்தவங்களோட இருக்கும்போது அவங்க ஆரம்ப கட்டத்தில் அவங்க என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் அது தப்பாகவும் தெரியாது. அவங்க நம்மளுக்கான சோல்மேட்டை நம்பி தான் நம்ம அவங்க கூட பழகவே செய்வோம். பட் ஒன்ஸ் அது பிரேக்கப் ஆகும்போது தான் அது வந்து கார்மிக்கா இல்லை அது சோல்மேட்டா என்னன்னே புரியலன்னு இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்ட பிறகு அது பிரேக் ஆகுது இல்லை அது கார்மிக்கான ரிலேஷன்ஷிப்பு ஒரு டாக்ஸிக்காக இருக்குன்னா அதுலேருந்து இப்படி வெளியில் வருது. கண்டிப்பாக இதுக்கு தான் வந்து மெயினாக வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா, என்னன்னா முன்ன காலத்தில் வந்து திருமணம் மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும்தாங்க அந்த ஜாதகம் அப்படிங்கிறதே எடுத்து பார்ப்பாங்க இல்லைங்களா. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போல்லாம் வந்து ரொம்ப இப்போ நான் ஒரு லாஸ்ட் டைம் கூட ப்ரோக்ராம் பண்ணதுக்கும் இப்போ ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, கேப் ஸ்பேஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கும்போது காலேஜ் பசங்க முதல் கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, என்ன ரீசன் அப்படின்னா இப்போ இதுதான் இந்த அதுவும் பர்டிகுலர் இந்த ஏரியாவில் தான் வந்துட்டு எனக்கு இப்போ நான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொண்ணு வந்து எனக்கு எப்பயுமே இருப்பாங்களா, அவங்களாம் கல்யாணம் கேள்வி எப்படி வருது பாருங்க, கல்யாணம் பண்ணுவாங்கிற கேள்வி வந்துருச்சு. ரைட்டுங்களா, இந்த இடத்துல வந்து என்னன்னா சேருவோமா அப்படிங்கிறத விட அவங்க தான் என்னோட பார்ட்னரா அப்படிங்கிறத எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலகட்டத்தில் நம்மளுக்கு டிரான்சிட்டில் போயிட்டு இருக்கிறது வந்துட்டு ராகுன்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா கைண்ட் ஆஃப் இல்யூஷன் டெக்னாலஜி, நம்ம வந்து ஒரு இமேஜினரிக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை வந்து யோசிக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கான ஒரு ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, அந்த ரிச்சுவல்ஸை வந்து உடச்சி ஒரு மாற்றமாக ஒரு விஷயங்கள் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே வந்து இப்போ டிரான்சிட்லேயே போயிட்டு இருக்கனால என்ன ஆற்றல்கள் என்ன வழிகளே அப்படி தான் இருக்கும். உங்களோட நம்ம நினைக்கக்கூடிய யோசனையே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது இல்லாட்டி இன்னொன்று என்ன அடுத்தது என்னங்கிற அந்த யோசனை வந்துடும். இது மட்டுமே வேணுங்கிற அந்த யோசனை கிடையாது. இது இல்லாட்டும் மற்றதுக்கு என்ன போகலான்னு சொல்லிட்டு இது முழுக்க இந்த கிரக அமைப்புகள் நமக்கு வந்து செய்யக்கூடிய விஷயம் தான். அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யார் சார்ட்டில் இருக்குது. இப்போ யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டவுட் வருது அப்படின்னா அவங்க சார்ட்டில் என்ன மாதிரியான பீரியட் போயிட்டுருக்குது. நம்மளே சேர்ந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம், என்னோட ஃப்ரெண்ட்ஸே ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அதை 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, நாங்கள் 2 பேர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப க்ளோஸ் தான், எல்லா வகையிலும் நல்ல க்ளோஸ் தாங்க. பட் இது எது வந்து டிசைட் பண்ணுது இந்த விஷயத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஆஸ்ட்ராலஜி. உங்களோட கிரகத்தோட நிலைகள் என்னவோ அது ரிகார்டிங் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது என்ன நடக்க போகுது. அப்போ திருமணம் ஆனவங்களுமே வந்துட்டு இப்போ பிரிஞ்சிடுறாங்க, அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப் உள்ள போயிடுறாங்க, ஒரு செகண்ட் மேரேஜுக்கு அந்த மாதிரி போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒர்க் அவுட் ஆகுனா முழுக்க வந்து ஆஸ்ட்ராலஜி சார்ட்டுங்க. அவங்களோட ஜாதக அமைப்புகள் அவங்களுக்கு போயிட்டு கூடிய நேரம் எப்படி இருக்குது. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் போனோம்னா அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் கட்டாயமாக போய் உட்கார முடியுமா, நம்ம சேர்ந்து வாழ முடியுமா அப்படிங்கிறது கட்டாயமாக தெரிஞ்சுக்கலாங்க. தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வெதர் தே ஆர் இன் கார்மிக் ரிலேஷன்ஷிப் ஆர் டு இட் சோல்மேட் ரெண்டில் எதில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா பொதுவாக கார்மிக்கில் வந்துட்டு இந்த ஈகோயிஸ்டிக் அந்த நேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வர ஆரம்பிச்சிருதுங்க. எதுனாலும் ஓகே அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குங்க. அது பழகும் போது சில பேருக்கு தெரியும். அதை பழகத்துக்கு முன்னாடியே அவங்களோட சார்ட்டை பர்சனல் சார்ட் அவங்க ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் இருந்து வரக்கூடிய அந்த வழிகள் இருந்து அவங்க தப்பிக்கலாம். நிறைய இடத்துல டிவோர்ஸ் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறவங்க தான் டிவோர்ஸை நோக்கி போகிறதாகவும் இருக்குது. ஸோ இந்த டிவோர்ஸ் வந்து எதனால் அமையுதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ எல்லாமே பார்த்துருப்பாங்க, ஜாதகம் பொருந்தி இருக்கும், எல்லாம் என்னதான் லவ் பண்ணாலும் ஜாதகம் ஒரு வாட்டி ஃபேமிலியில் பார்த்துருப்பாங்க, செட் ஆகியே கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லேயே டிவோர்ஸ்க்கு வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்குங்க இந்த மேரேஜ் வந்துட்டு இட்ஸ் எ ப்ரீ டிசைன்டு ஒரு கோடு. ஓகேங்களா, ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா கல்யாணத்துக்குனே அவங்க வராங்க, ஆனால் முதல் திருமணத்துக்கு வராங்கன்னு வைங்களேன். நீங்கள் சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு இந்த முதல் திருமணம் சக்ஸஸ் ஆகுமா இல்லை இன்னொரு திருமணத்துக்கு செகண்ட் மேரேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது அவங்க திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே நம்ம வந்து சார்ட்டில் ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டெஸ்டினின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, நீங்கள் இந்த ஒர்க் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட டெஸ்டினி. ரைட்டுங்களா, இப்போ இங்கே இருக்கீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து எதன் அடிப்படையில்னா உங்களோட நேரத்தின் அடிப்படையில் உங்களோட டைம் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நடக்குது. இப்போ இந்த சார்ட்டை ரீட் பண்ணும்போதே இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோங்க, கம்பேட்டபிலிட்டி நாங்கள் செக் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். அப்போ ஏன் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீட் பண்ணக்கூடிய ஆட்கள் சரியான ஆட்களாக இருந்திருக்க மாட்டாங்க. ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜில் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. லவ் மேரேஜை வந்து அரேஞ்ச் மேரேஜை பண்ண முடியுமா? கட்டாயம் முடியாது. ரைட்டுங்களா, ஏன்னா சார்ட்டில் வந்து அவங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிற அந்த விதி அமைப்புகள் இருந்தால் மட்டுமே இந்த திருமணத்துக்குள்ள அவங்க தள்ளப்படுவாங்க. நம்ம அது வேணும் அப்படிங்கிறது வந்து நிர்ணயம் செய்கிறது அவங்க கிடையாது. ரைட்டுங்களா, இது வந்து ஏற்கனவே வந்துட்டு ஆல்ரெடி இட்ஸ் அ கோடுங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து இன்னாரி இந்த படிப்பு தான் படிக்கணும், இப்படி தான் இருக்கணும், இந்த பேரண்ட்ஸுக்கு தான் பிறந்திருக்கும் அப்படிங்கிறது இட்ஸ் ப்ரீ டிசைன்டு கோடு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு ஒரு ஒப்பீனியன் வாங்கலாம்.
ஒரு கம்பேட்டபிலிட்டி எடுத்தால் கூட ஒன்றுக்கு ஒரு 2 ஒப்பீனியன் வாங்கலாங்க. அப்படின்னு நிறைய வந்து கிளையண்ட்ஸ் வராங்க. மேரேஜ் லைஃப்க்கு வந்து செகண்ட் மேரேஜுக்கு வந்து அது இன்னிங்ஸ் கூட்டிகிட்டு போகுது, நெக்ஸ்ட் இதுக்கு கூட்டிகிட்டு போகுது. அப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் இதுதான். இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்னன்னா, பொதுவாக நட்சத்திர பொருத்தம்னு சொல்லுவாங்க, ஸ்டார் மேட்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நீங்கள் ஒரு நட்சத்திரம், நான் ஒரு நட்சத்திரம், இது 2க்கு மேட்சிங் ஆகுது அப்படின்னா கம்பேட்டபிலிட்டி கொடுக்கலாங்க. ஏன்னா எத்தனையோ கோடி மக்கள்கள் இருக்கிறாங்க. டோட்டலாக டோட்டலில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியதுலேயே வந்து 27 நட்சத்திரம் தான் இருக்குது. எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அதுக்குள்ளே. அப்போ அவங்க எல்லாமே வந்து சேர்ந்து திருமண வாழ்க்கைக்குள்ளே போக முடியுமானா அப்படி போக முடியாது. ஸோ இதுக்கு அப்பாற்பட்டு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்ட பொருத்தம் சொல்லுவோம். ஜாதகத்தில் வந்து கட்ட பொருத்தமே ரொம்ப வெரி மேண்டட்ரி. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நான் பேரை சொல்ல நம்ம விரும்பலை, அந்த ஜோதிடர்கிட்ட நான் போனேன், அவங்க அதை சொன்னாங்க, அவங்க இதை சொன்னாங்க, அவங்க சொன்னதை நம்பி தான் நான் கல்யாணம் பண்ணேன், இப்போ இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் வருதுங்க. ஸோ இதுலேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னா, திருமணம் அப்படின்னு செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு மட்டும் ஏன் ஜாதகத்தை கொண்டு வந்து காட்டுறீங்க? இப்போ ஒரு 17, 18லேயே வந்துட்டு ஒரு பெண்ணாகட்டும் ஒரு ஆணாகட்டும் அவங்களுக்கு அந்த ஹார்மோன் வளர்ச்சிகள் வந்துட்டு ஃபுல்லாக சூட்டப் ஆகிடுது. அப்போ அந்த ரிலேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறத அவங்க நினச்சிடுறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ஏஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்து நீங்கள் சார்ட்டை பாருங்கள். அதில் என்ன வந்து ப்ரோஸ் இருக்குது, என்ன கான்ஸ் இருக்குது, அந்த ரிலேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இது யார் செய்யணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் செய்யணும் இந்த வேலைகளை. ரைட்டுங்களா? இப்போ நம்ம வந்து அந்த டிசைனிங் எபிலிட்டி, அந்த கேப்பபிலிட்டி நம்மளுக்கு எப்போ வருது, நம்மளுக்கு அந்த நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெச்சூரிட்டி வரக்கூடிய இடத்துல தான் அது வருது. அப்போ அந்த 18 வயசுல என்ன மெச்சூரிட்டி இருக்கும்? மெச்சூரிட்டி எதுவுமே இருக்காது. அப்போ இது யாரோட கடமையாக பார்க்கப்படுது? பேரண்ட்ஸோட கடமையா? அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணால் மேரேஜுக்குன்னு கொண்டு வந்து அந்த விஷயத்தை பார்க்காம அவங்கள வந்து வழிநடத்தக்கூடிய விஷயத்தில் ஒரு 17, 18 வயசில் வந்து அதை பார்த்துட்டு, அப்போ நான் அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து இந்த டைமில் இப்படி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எல்லா ரிலேஷன்ஷிப் லவ் மேரேஜ்னு பண்ணிட்டு போனால் அது பிரச்சனையை தான் உண்டாக்குதானே? அப்படி கிடையாது. நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய முழுக்க அவங்களோட இண்டிவிஜுவல் சார்ட்டுங்க. இந்த ஜாதக அமைப்பில் அவங்களுக்கான தசா புத்தி காலங்கள் என்ன போகுது, விதியமைப்புகளில் காதல் திருமணம் அப்படின்னா கட்டாயமாக நடக்கும். நடக்கக்கூடியது வந்து நிலைக்குமா, அந்த நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு அவங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் வந்து நல்ல புரிதல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை கொண்டு போய் காமிச்சாங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து சொல்லவும் முடியும், இதை தடுக்கவும் முடியும். ஏன்னா லவ் மேரேஜில் இருக்கிறவங்க ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. 2 பேருக்கும் பிடிச்சது, லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நான் எதுக்கு ஜாதகம் பார்க்கணும், மனப்பொருத்தம் வந்து ஒன்றான பிறகு ஜாதகம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி லவ் பண்ண பிறகு ஜாதகம் பார்த்தா ஒரு பக்கம் அன்மேட்ச்டாக இருக்கலாம். ஆல்ரெடி லவ்வே பண்ணிட்டாங்களே, அப்புறம் ஜாதகம் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். அதனால பேரண்ட்ஸ் சில பேர் ஜாதகத்தை பிலீவ் பண்ணுறவங்க அதுக்கு வந்து ஒரு முரணாக இருப்பாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. லவ் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணுறேன், ஆனால் ஜாதகம் மேட்ச் ஆகலை அப்படின்னு ஒரு சிக்கல் வரும். இது எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணலாம்? மனப்பொருத்தம் ஒன்று மட்டுமே திருமணத்துக்கு சரி வருமா? அது மட்டுமே போதுமானா போதாது. ரைட்டுங்களா? மனப்பொருத்தம் எதுக்கு? 2 பேருக்கு அந்த புரிதல் உண்டாக்குறதுக்கு ஒரு மனப்பொருத்தம் வருது. நீ என்ன நிலையில இருந்தாலும் சரி, ஓகே, இப்போ நீ எப்படி இருக்கிறியோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இந்த அக்செப்டன்ஸ். ரைட்டுங்களா? இந்த அக்செப்டன்ஸ் மேரேஜ் லைஃபுக்கு அப்புறம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், ஏன்னா லவ்ல வந்து இவங்க 2 பேர் மட்டும்தான், ஒரு ஆண் பெண் மட்டும்தான் வந்து காதல் வாழ்க்கையில் இவங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கு நடுவில் வேறு யாரும் வரமாட்டாங்க. ரைட்டுங்களா? ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சைடில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க சைடில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து நுழைவாங்க. ரைட்டுங்களா? அப்போ என்ன ஆகும்னா, இந்த மனப்பொருத்தங்கள் அவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கிறது சரி. அதே ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மனப்பொருத்தம் வந்து மாமியாருக்கு இருக்கணும், மாமனார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக அது நடக்காது. ரைட்டுங்களா? அது இருக்காது, அது நடக்காது. அப்படி இருக்கும்போது என்னன்னா 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீ பர்ஃபெக்டா, நான் பர்ஃபெக்டான்ட்டு. அந்த பர்ஃபெக்ஷனில் என்ன ஆகுது, அந்த பர்ஃபெக்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் கொண்டு வரும்போது மனம் தோத்து போயிடுது, அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. ரைட்டுங்களா? அப்போ என்னன்னா ஹார்ட் வந்து எனக்கு அந்த நீங்கள் என்ன சொல்லுது, ஜெஸின்னு சொல்லுதாங்கிற மாதிரி வேணும் அப்படிங்குது. ஆனால் அந்த மூளை போயிட்டு இருக்கக்கூடிய அந்த மூளை என்ன, அறிவு என்ன சொல்லுது, அது வந்து நம்ம கிட்ட இப்படி இருக்கிறா. அப்போ இதே மாதிரி இப்போ என்ன பிடிக்கணும் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாவையும் பிடிச்சிருக்கணும் இல்லையா? அந்த தேவைகளுக்கு முற்பட்டு வருது. அப்போ வரும்போது அந்த சின்ன சர்க்கிள்லேருந்து அவங்க அடுத்த சர்க்கிளுக்கு வந்து பில்டாக போகிறாங்க. அதில் சரியாக போய் உட்காராத ஆட்கள் வந்துட்டு டைவர்ஸ்க்கு வராங்க, வெளில வராங்க. ஏன்னா வந்து பார்க்கும்போது எனக்காக எல்லாம் செய்யறேன்னு சொன்னாங்க, எனக்காக அதை பண்ணேன்னு சொன்னாங்க, இதெல்லாம் வருதுங்க. அப்போ இப்போ ஏன் அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை அப்படிங்கும்போது, ஸோ மனப்பொருத்தம் மட்டுமே திருமணத்துக்கு சரியானதான கட்டாயம் கிடையாது. ரைட்டுங்களா? இப்போ வரவங்க வந்து தி பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியாரோடு இருக்காங்க. நான் சொல்லிடுவேன் சில பேருக்கு, இருக்க வேண்டாம், தனி கொடுத்தனும் போயிடுங்க, அது சரியாக வரும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. வந்து கேட்குறவங்களே வந்து அந்த பொண்ணு வருது, அந்த பொண்ணு வந்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்குங்க. அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் வேலைக்கு போகுமான்னு கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அப்ப இதுல என்ன தேவைப்படுது அப்படின்னா, பொதுவா ஒரு ஜாதகம் எடுக்கும்போது காதல் திருமணத்துக்கு மனப்பொருத்தம் மட்டும் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ண வேண்டாம். ரைட்டுங்களா? அது முழுக்க தப்பு. அதுக்கு இந்த திருமணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் வந்து பார்க்குறது வந்து ஒரு 25 இயர்ஸ் பார்த்துடுவாங்க. ஒரு 25 வருஷம் வந்து கம்பேட்டபிலிட்டி சார்ட், நேரம் காலங்கள் எப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லிட்டோம் வைங்களேன். நடுவில் வந்து குழந்தை குட்டியெல்லாம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஒரு திங்கிங் நார்மலாக போகுங்க. நம்மளோட அந்த என்ன சொல்கிறதுனா இயற்கையாகவே வந்து அந்த மூளை படைப்பே அப்படி தான்.
இந்த டே ஆக ஆக வந்து அந்த மூளையும் இட்ஸ் கெட்டிங் ஓல்டு இல்லைங்களா, ஒவ்வொரு விஷயத்த வந்து அந்த மறந்துட்டே வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கோங்க. அந்த விஷயங்கள் திருமண வாழ்க்கையிலையும் நடக்கும் ரைட்டுங்களா. அதை நடந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால், புத்திசாலிகளாக இருந்தால், இது வந்து வெறும் மனப்பொருத்தம் மட்டும் இருந்து ஒரு திருமணம் செய்யறது அப்படிங்கிறத வந்துட்டு தடுக்கலாம். அடுத்ததாக ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இவங்க என்னதான் ஒன்றா இருந்தாலும் குடும்பன்ற ஒரு விஷயம் வாஸ்துவை நோக்கி போகுது. வாஸ்துவை நிறைய பேர் ரொம்ப சீரியஸாக நம்புறது உண்டு. இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் இல்லை நார்த் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் போகணுன்றது பார்த்து போவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டால் நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கும். ஸோ அவங்களுடைய வீட்டில் வாஸ்து சரியில்லைன்றதை எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? வாஸ்துங்கிறது வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய மேஜரான ஒரு விஷயம், பெரிய ஒரு இது நினைக்கிறாங்க. அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து வாஸ்துவை முற்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய அதை கேட்டு வரக்கூடிய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, வாஸ்துவை மட்டும் பார்க்கணுன்ட்டு. நான் அப்போ அவங்கக்கிட்ட கேட்பேன், வாஸ்துவை பார்க்குற மாதிரி இருந்தால் கூட அந்த வீடாகட்டும் யார் பேரில் இருக்குது, யாரை முன்னோக்கி அந்த ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. அப்போ என்னென்னா ஆஸ்ட்ராலஜியில் ஒரு அங்கம் தாங்க வாஸ்து. அதில் வந்து ஒரு டிவிஷன், ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல், அதில் வந்து ஒரு டிவிஷன் அப்படிங்கிறத வாஸ்து. வாஸ்து வந்து வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு நம்ம சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதத்தின் சக்திகள் வந்து சமநிலையில் இருந்துச்சுன்னா, பேலன்ஸ்டாக எனர்ஜி லெவல் எங்கேயுமே பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், பிரச்சனைகள் எதுவும் வராது. ஸோ வாஸ்து அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை. 100% வாஸ்துக்கு வந்து வாஸ்து டிஃபெக்ட்டுக்கு வந்து தீர்வுகள் உண்டு. ஓகே, அந்த வாஸ்து வந்து இப்போது சொந்தமாக ஒரு இடத்துல வீடு வாங்கியோ இல்லை சொந்தமாக ஓன் ஹவுஸ் கட்டுறவங்களுக்கு அது வந்து அவங்க ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரெண்டட் ஹவுஸுக்கு போகிறவங்க அதிகப்படியாக பார்க்க முடியிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆர் நார்த் அப்படின்ற விஷயங்களை சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் அந்த ஃபேஸிங்குமே அவங்களுக்கு சில பேருக்கு பிரச்சனையாக இருந்திருக்காது. ஸோ இந்த ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங் மட்டுமா சூஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போன பிறகு நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, கடன் அதிகமாக இருக்கும், உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், வேறு சிக்கல்கள் வந்து அவங்க லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்லையுமே பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஃபேஸிங் நினச்சி தான் வந்தோம், வென்டிலேஷன்ஸ் இருக்குது, சூரிய வெளிச்சம் இருக்குது, இருந்தாலும் இந்த சிக்கல்லாம் இருக்குன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறவங்க இந்த சிக்கலை ஃபேஸ் பண்ணால் அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம்? குழந்தை சம்மந்தப்பட்டதோ இல்லை ஹெல்த்தோ இல்லை வந்து கடன் பிரச்சனைகளோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதனால வீடு தான் பிரச்சனையா அப்படிங்க கேட்டால் அப்படி கிடையாதுங்க ரைட்டுங்களா. வீடு தான் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நார்த் ஃபேஸிங்கு ஈஸ்ட் ஃபேஸிங் போனாலுமே வாஸ்துவோட சப்ஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த வீடு யாரோட எனர்ஜியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காட்டுன்னு சொன்னால் ஓனரோடது ரைட்டுங்களா. ஸோ யாரோட பேரில் அந்த பொசிஷன் இருக்குதோ, அந்த வீடுக்கு யார் சொந்தமானதோ அவங்களோட வேலைகள் தான் அதில் வந்து ஜாஸ்தி விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து இம்பாக்ட் ஆகிறது அவங்களுக்கு பேஸ் பண்ணி தான். இவங்களுக்கு ஒரு வேற, ஏன்னா நான் நேரம் சரியில்லாமல் தான் நானே வந்துட்டு சொந்த வீடு விட்டுட்டு ரெண்டட் ஹவுஸ்க்கு போகிறேன் அப்படின்னு வைங்களேன். அங்கே போய் என்ன பிரச்சனைகள்னா அங்கே வந்து வீடுகள் பெரிய பிரச்சனை கிடையாது ரைட்டுங்களா. ஸோ ரெண்டட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நீங்கள் வாசல் கணக்கோ நார்த்தோ ஈஸ்டோ இருக்கிற மாதிரி பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வேண்டாம், அது தேவையே இல்லை. ஸோ வந்து பேசிக்காக அஸ்ட்ராலஜி உங்கள் சார்ட்டில் வந்துட்டு என்னங்கிறது நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஸ்துவோட சம்மந்தங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல சொல்யூஷன் அது கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் சில விஷயங்கள் ஆசையாக வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. இந்த கந்திஷ்டி எடுக்கிறதுக்கு இல்லை மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சில ஃபோட்டோஸ் வந்து இந்த திசையில் வைக்கணும்லாம் வைப்பாங்க. ஸோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் வந்து அலங்கரிச்சா மணியோ இல்லை ஹெல்த்தையோ வந்து அதை அட்ராக்ட் பண்ணும்? இல்லை, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலாக இன்டீரியர் வாஸ்துன்னு சொல்லுவோம் நாங்கள். அது பேர் இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து என்ன, நீங்கள் ஆர்கிடெக்ட் பிளான் எல்லாம் கொண்டு வரீங்க இல்லைங்களா, பிளான்ஸில் கொண்டு வரும்போதே இந்த இன்டீரியர் வாஸ்து அப்படின்ற விஷயம் கொண்டு வந்துடும். பர்ஃபெக்டான கலர்ஸ் என்ன, ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களுக்கான அதிதேவதைகள் தெய்வங்கள் என்னத்தை நம்ம ப்ரே பண்ணணும், அந்த ப்ரேயருக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு எது பாசிட்டிவிட்டியை கொடுக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் உள்ள வைக்கிறது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக இருக்கக்கூடியதோ இல்லை சில இதை உருவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு அட்ராக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் அது வீட்டுக்கு கொண்டு வரும்போது ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்குங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து அஸ்ட்ராலஜி சார்ட்லேயே நம்ம எப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணலாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தாலும் சரி கிஃப்ட்னு கொடுப்பாங்க. அது என்னமோ கிஃப்ட்னாலே வந்துட்டு இந்த பிள்ளையாரை சுற்றி ஒரு கிஃப்ட் பேக்கில் கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்தாச்சு அப்படின்னா வந்து ஒரு 10 பிள்ளையார் வீட்டுக்கு வந்துடுவார், தெய்வங்களோட ஃபோட்டோஸ் வந்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன அந்த ஒரு அலங்காரத்துக்கு அப்படிங்கிற இந்த ஷோகேஸ் வைப்பாங்க. சில பேர் வந்து சாமி ரூமில் வைப்பாங்க. நான் வந்து இது என்னன்னா முழுக்க தவறு. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. ரீசன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கடவுள்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஹிந்துயிசம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நிறைய டைவர்சிட்டிஸ்ங்க, நிறைய நம்மளுக்கு வந்து கடவுள்கள் ஜாஸ்தி, பிரின்சிபல்ஸ் ஜாஸ்தி, நம்மளோட கொள்கை முறைகள் ஜாஸ்தி, ரிச்சுவல்ஸ் ஜாஸ்தி. இப்படி இருக்கும்போது அந்த கடவுள் அப்படிங்கிறது என்ன, அது ஒரு எனர்ஜி ரைட்டுங்களா. உங்களுக்கு வந்து ஒரு பிலீஃபை கொடுக்குது, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. நம்மளுக்கு மேலே நம்மளை வந்து ஒருத்தர் வந்து ஒரு அதிகாரமாக நின்றுட்டு இருக்கிறாரு, நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் நமக்கு தண்டனை கிடைக்கும்னு அந்த ஒரு பயத்தை கொடுக்குறாங்க. அவங்கள நீங்கள் எப்படி வந்துட்டு பாவனையோடு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ என்னன்னா
இங்கே இப்போ நம்ம இந்த ரூமில் இருக்கிறோம், இந்த ரூமில் வந்து கடவுளோட ஃபோட்டோ இருக்குது இல்லை, ஆனால் என்னென்னா நம்மளுக்கு மேலே ஒரு சக்திகள் இருக்குது, ஒரு எனர்ஜி இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம ஜென்ரலாக எடுத்துப்போம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு வீட்டில் விநாயகர்னா ஒரு விநாயகர் தான் இருக்கணும் ரைட்டுங்களா. ஏன்னா பூஜா ரூம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாரும் பூஜா ரூம் தான் வச்சிருக்காங்க. இப்போ அந்த காலம் மாதிரி கிடையாது, ஒரு வீடுன்னு எடுத்துகிட்டு ஒரு ஹால் தான் இருக்குப்பா நான் இங்கே ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பூஜா ரூம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லா வீட்லையும் இருக்குங்க. பூஜை அறைக்குள்ளார ஒரு கடவுளோட ஒரு ஸ்டாச்சு ஆகட்டும் உங்களுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது திருப்பியும் வந்து மறுக்க ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இஷ்டம் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ யாராவது விநாயகர் கொண்டு வந்து வைக்கிறாரு அப்படின்னா ஒரு 2-3 விநாயகர் கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கக்கூடாது. ஏன்னா அது பேர் எனர்ஜி கன்ஃபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் ஒரு பாயிண்ட் வந்து கேள்விப்பட்டிருந்தேன் மேம். எப்படின்னா நம்மளுக்கு நிறைய கந்திஷ்டிகள்லாம் இருக்குன்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கரைப்படையும், அது வந்து எடுத்துக்கொண்டுவாங்க, இல்லை நிறைய இடத்துல இடிச்சுப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில. பட் ஜென்ரலி நம்மளுக்கு அதிகமாக கந்திஷ்டி இருக்குன்றது எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம்? கந்திஷ்டி அதாவது என்னென்னா இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இப்போ எதாவது சொல்லுவாங்க, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் சேர்ந்து நாங்கள் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம், சந்தோஷமாக போனோம், வரோம், சண்டை போட்டு வரோம், போயிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று போடுவாங்க முடிஞ்சு ரைட்டுங்களா, சண்டை போட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே என்ன சொல்லுவாங்க வீட்டில், ஆமாம் திருஷ்டி பட்டு இருக்கும் அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்ட்டு. நிஜமாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கானா இது வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக புரியலை, அவ்வளோதான். கண்டிப்பாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுதோ அதை விட அதிகமாக நெகட்டிவ் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா பிள்ளைங்களுக்குமே தெரியும். யாராவது இப்போ போகிறோம் பார்க்குறோம், ஏன் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது அப்படின்னாலே அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இது என்னன்னா எண்ண அலைகள்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஃப்ரீக்குவென்சி, அவங்க எண்ணத்தோடு, அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம சொல்கிறவங்க எண்ணத்தோட அவங்க நம்மளை சொல்கிறாங்க அப்படிங்கிறது கட்டாயமாக இட் ஒர்க்ஸுங்க. இதில் நிறைய பேர் நம்ம வந்து திருஷ்டிக்கு இதை பண்ணிக்கோங்க அதை பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்கிறோம். அவங்கள சேஃப் கார்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது. பொதுவாக என்ன அப்படின்னாங்க பாசிட்டிவிட்டி எங்கெல்லாம் நம்ம ஜாஸ்தி கொண்டு போகிறோமோ அந்த நெகட்டிவ் நம்ம சப்ரஸ் பண்ண முடியும். இங்கே நெகட்டிவ் டோட்டலாக ஒழிக்க முடியாது. ஏன்னா நெகட்டிவ் இல்லாமல் எதுவுமே இல்லை ரைட்டுங்களா. பாசிட்டிவ் வேணும் நெகட்டிவ் வேணும். சரி, இப்போ இந்த லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பர்ஸில் ஒரு பவுச் மாதிரி போட்டு ஒரு அரோமா, அதாவது என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் அரோமாவை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு மகாலட்சுமி நம்ம பார்க்குறோம் ரைட்டுங்களா. மகாலட்சுமிக்கு உரிய விஷயங்கள் என்னென்னா நல்ல ஒரு வாசனை திரவியம், அதே மாதிரி வந்துட்டு லைக் பெர்ஃப்யூம் வைக்கிறதாகட்டும், நல்ல ஒரு மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே மகாலட்சுமி அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி நல்லா க்ளீனாக நீட்டாக அரோமேட்டிக்காக இருந்தால் அவங்க வருவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக தான் நம்ம என்ன பண்ணோம் நடந்துக்கிறோம். அதில் தான் நம்ம என்னென்னா இந்த பச்சை கற்பூரம் ஏன்னா அது எல்லாமே நல்ல ஒரு நீங்கள் அதெல்லாம் மூந்து பார்க்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆகுங்க. ஜென்ரலாக மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும்போது நம்மளோட ஸ்பீடு ஒரு வேகம் அப்படிங்கிற விஷயம் சற்று குறையும். சிந்திப்போம். சில விஷயங்கள் சிந்திச்சு செய்யும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு 6 அமர உட்காந்து நம்ம யோசிச்சு செய்யும் போதே வந்து அது நம்மளுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குங்க. அதன் அடிப்படையில் வாசன திரவியங்கள் அப்படிங்கிற விஷயங்களுமே கிரகங்கள் ஓரியன்ட் தான். அதெல்லாம் வைக்கிறனால அந்த வெல்த் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால் வைக்கிறது. இது வைக்கக்கூடாது, இது வைக்கிறனால தப்பு கிடையாது. உங்களுக்கு இது வைக்கிறனாலுமே உங்களோட நேரம் எப்படி இருக்கோ இது ரெண்டும் கலந்து உங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்கும். இப்போ புதுசாக உங்களுடைய பேஜஸில் நாங்கள் பார்க்கும்போது இந்த காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக ஆஸ்ட்ராலஜி பார்த்துருக்கேன். ஆஸ்ட்ராலஜியில் வந்து நான் வந்து பொதுவாக இந்த கல்யாணம் உறவுகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், வாஸ்து சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஆனால் காஸ்மெட்டிக் எப்படி ஆஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்ததுன்ற ஒரு பெரிய கொஸ்டின். எப்படி காஸ்மெட்டிக்கும் ஆஸ்ட்ராலஜியும் எப்படி வந்து இன்டர்லிங்க் ஆச்சு? இல்லை அதாங்க என்னென்னா ஆஸ்ட்ராலஜியில் வந்து மேரேஜ், லவ் இப்போ வந்து நிறைய எல்லாமே வந்துருச்சுங்க. வெல்த்து, ஹெல்த்து ரிலேட்டட் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு இப்போ ரொம்ப தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி. நம்ம வந்து இந்த அழகு அப்படின்னு கொண்டு போகிறத விட பர்சனாலிட்டின்னு கொண்டு போகலாம். ஸோ இந்த பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணணும் அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா அந்த சார்மிங் வேணும், லுக் வேணும், மற்றவங்க போகும்போது அட்ராக்ட் ஆகணும், இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்குறாங்க. அப்போ உடனே எப்படி எனக்கா உதிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இத்தனை விஷயங்களும் இந்த கிரகங்கள் தான் சொல்லுது நம்மளுக்கு ரைட்டுங்களா. நம்ம யார் என்ன எப்படி இருக்கிறோம், நட்டையா குட்டையா, நம்ம வந்து வெள்ளையா கருப்பாங்க அதை டிசைட் பண்ணது எல்லாமே இந்த பிளானட் சொல்லுது. அப்படிங்கும்போது இந்த பிளானட் வந்து எப்படி அழகையும் கட்டாயம் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் எனக்கான ஒரு ரிசர்ச் அதுக்குள்ளார. அப்போ என்ன அந்த ப்ராக்டிக்கல் வகையில் நான் ரிசர்ச் பண்ணும்போது அந்த காலம் தொட்டே சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லி அது கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ரைட்டுங்களா. இந்த சாமுத்திரிகா லட்சணம் எதன் அடிப்படையில் இவங்க சொன்னாங்க, அந்த காலத்தில் எதை பேஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம படித்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த நூல்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அப்போவே பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் பிளானட்டு இதோட டிகிரி லெவல் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா முடி நீளமாக இருக்கும், கண் நீளமாக இருக்கும், புருவம் திக்காக இருக்கும், இவங்க இந்த காம்ப்ளெக்ஷன் இப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சாமுத்திரிகா லட்சணத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான்
ரைட்டுங்களா. இது புது கண்டுபிடிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொடுக்கப்பட்ட விஷயம் இருக்கிறது ரைட்டுங்களா. அந்த இருக்கிறத நான் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். அது பேர் தான் வந்து காஸ்மெட்டிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு ரைட்டுங்களா. ஸோ பொதுவாக ஒரு நல்லது இருந்தால் கெட்டது இருக்குன்ற ஒரு எனர்ஜி பேஸ் பண்ணி பேசும்போது இப்போது எல்லாரும் வந்து பிலீவ் பண்ணுறது இந்த கடவுள்லாம் தாண்டி அப்பாற்பட்டு ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த தான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஞ்சல் நம்பர் சொல்கிற மாதிரி இந்த 11 இருக்கட்டும் இல்லை 12 லைக் ரெண்டும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரும்போது நிறைய பேர் வந்து அந்த டைமில் அலாம்லாம் வச்சுப்பாங்க, வச்சு பயங்கரமாக ப்ரேலாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாருக்கும் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஆனால் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தைகள் இப்போ அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும் ஆக்சுவலாக? நம்பர்ஸில் வந்து உங்களுக்கு 1லேருந்து 9 வரைக்கும் தான் நம்பரிங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அதோட இணைவுகள் ரைட்டுங்களா. அப்போ இந்த 1 to 9 அப்படிங்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த 9 பிளானட்ஸ் வந்துடுதுங்க அங்கே ரைட்டுங்களா. அதுக்குள்ளேயும் திருப்பி 9 கிரகங்கள் தான் வருது. இந்த 9 கிரகத்தில் எந்த கிரகம், சூரியன் நல்லா இருக்கான்னு வைங்களேன், சன் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கார், அவருக்கு நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சியோட நல்லா இருக்கார் பிறக்கும்போது. அவங்க ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு மாதிரி ஆளுமை, ஒரு கேப்பபிலிட்டியோடு இருப்பாங்க, ரொம்ப நல்ல ஒரு கமாண்டிங் நேச்சராக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 1:1 அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த பிளானட்டுக்கு தகுந்த அந்த எண்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா நியூமராலஜின்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஸோ அந்த நியூமராலஜி அவங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், எங்கேனாலுமே இந்த 1:1 அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரகிப்போம் நம்ம. ஏன்னா இப்போ வந்து இங்கே ஒரு கடவுளோ ஒரு சாமியோ எது இருந்தாலுமே நம்மளோட திங்கிங் எப்படி அப்படின்னா அது ஒரு சிலையாக நம்ம வச்சுக்கிறோம், அதுக்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை வந்து வெளில கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த பாவனைகள், இந்த கிரகிப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் தான் தேவை. நம்ம நினச்சிக்கிறது, நம்ம அதை தான் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் ரைட்டுங்களா. நம்மளுக்கு உள்ளுணர்வுகள் வரும். அதுலேயும் இப்போ நிறைய பேர் எப்படின்னா நான் நல்லா இருக்கணும்ன்ட்டு அப்படியும் ப்ரே பண்ணக்கூடாது, ப்ரே பண்ணுறதுல கூட நம்ம பர்டிகுலராக இப்படி தான் ப்ரே பண்ணணும், இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் ஆல் புட் டுகெதர் நம்ம பார்க்கும்போது என்னென்னாங்க, எதுவுமே வந்து பாசிட்டிவாக சொல்லுங்கள். நான் அப்படி தான் இருக்கேன், என்னை அப்படி தான் வச்சுட்ருக்கீங்கிற விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது அது மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஃபினான்ஷியல் ஆகட்டும், உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக ஆகட்டும், உங்களுக்கு சென்டிமெண்டல் ரிலேஷன்ஷிப் நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, எந்த பிளானட் உங்களுக்கு ஹைலி டாமினண்ட்டாக இருக்கோ அந்த பிளானட்டோட நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஏஞ்சல் நம்பர் ரைட்டுங்களா. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களோட பிளானட் எது நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிய வருதுங்க. ஸோ எல்லாருக்கும் 11 வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அவங்கவுங்க பிளானட் எதுவோ அதுக்கேற்ற நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறது. அண்ட் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு வார்த்தைக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அதனால் நல்ல வார்த்தையே சொல்லுன்ற ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம வைக்கிற நம்மளுடைய பேர், பிறந்த உடனே ஒரு செல்ல பேரை வந்து ஆசையாக குழந்தைகளுக்கு வந்து பெற்றவங்க வைப்பாங்க. வச்ச பிறகு அந்த பேர் ரொம்ப பெருசாக இருக்குது, காம்ப்ளிகேஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பட்டப்பேர் ஒன்று வச்சுருவாங்க, அந்த செல்ல பேரில் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி பேரில் இருக்கக்கூடிய அலைவரிசை குழந்தைகளுக்கு வந்து தாக்கத்தை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்குங்க. நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட்டே அதுதான். அது புரிதல் கிடையாது மெயினாக. ஏன்னா வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஆஸ்ட்ராலஜி ரிகார்டிங் இந்த நியூமராலஜி இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது நியூமராலஜி ரிகார்டிங் வந்துட்டு இந்த பெயர் வைக்கிறது தான் சூட்டபிள் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுட்டு வரக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க, பேர் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குது, ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் வச்சுருக்கிறோம்னா நான் வந்து இப்படி தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு போயிடுறாங்க. பர்சனல் ஃபீலிங் அப்படிங்கிறது, எமோஷனல் பாண்டிங் எல்லாத்துக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவங்க குழந்தைக்கு கட்டாயம் இருக்க தான் செய்யும் ரைட்டுங்களா. பட் இது வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு இப்போ இந்த 40 இயர்ஸ் வந்துட்டு பேர் மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த பேர்னால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் வந்து இந்த பெயர் மாற்றங்கள், இந்த நியூமராலஜி அப்படிங்கிற விஷயங்களை விட ப்ரோனாலஜின்னு ஒன்று இருக்குது ரைட்டுங்களா. நீங்கள் வந்து இப்போ சொல்லக்கூடிய சொற்கள் நிறையா பேருக்கு தெரியறதில்ல. தமிழ் பீப்புளுக்கு, தமிழில் பேர் வைக்கக்கூடிய ஆட்களுக்கு தமிழுக்கு நியூமராலஜி கிடையாது. இங்கிலீஷ் லெட்டருக்கு மட்டும், ஆல்ஃபபெட்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு நியூமராலஜி அப்படிங்கிறது வருதுங்க ஓகேங்களா. அப்போ இருக்கக்கூடிய இந்த ஆல்ஃபபெட்டில் தான் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு பேர் வச்சே ஆகணுங்க. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணணும்னா 2 பேரா 3 பேரா சொல்லுவாங்க. நான் வந்து என்னோடய கிளையண்ட்ஸுக்கு அந்த மாதிரி சஜஷன் கொடுக்குறதே கிடையாது. எது எடுத்தாலும் எங்கே கொண்டு வந்தாலும் அது திருப்பி உங்களோட பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த நாள், இந்த 3 விஷயங்கள் வச்சு தாங்க அதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக மனுஷனோட வாழ்க்கை எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அப்போ அவங்க பிறக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடுறோம், டைமிங்கை வச்சு ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்துடுறோங்க. ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது எந்த கிரகம் அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடுறோங்க. அந்த கிரகத்துக்கான எண்கள் என்ன, இப்போ நான் ஏஞ்சல் நம்பர் சொன்ன மாதிரி அந்த கிரகத்துக்கான எண்கள் என்ன, அந்த எண்களில் வரக்கூடிய பெயராக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெயரை ஃபுல்லாக முழுக்க கூப்பிட அந்த ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டே இருப்போம். அது ட்ராவல் பண்ணக்கூடிய அவங்க லைஃப் கம்ப்ளீட்டாகவே அவங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். ஓகேங்களா. இதுக்காக தான் நம்ம பெயர் வைக்கிறோம். ஆரம்பத்தில் இருந்து நம்ம இன்டர்வியூவில் நிறைய பேசும்போது கையில் கட்டின கயிறாக நோட் பண்ணிட்டீங்க. பச்சை கயிறு, பச்சை கலர் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த கலர் பேஸ் பண்ணி சில பாசிட்டிவிட்டிஸ் வந்து ஒர்க் ஆகும். அதில் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணுறது வந்து இந்த ஜெம் ஸ்டோன்ஸ்.
இந்த ராசிக்கல் வந்து போடுறது வழக்கமாக இருக்குது. இப்போ கம்மியாயிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு பதிலாக நிறைய பிரேஸ்லெட்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. வித்தியாசமான ஸ்டோன்ஸ் வந்து இப்போது கேரி பண்ணுறாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து கேரி பண்ணுறதை பார்க்குறோம். அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து எந்த மாதிரி ராசிகளில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ஸ்டோன்ஸ் போடலாம், இல்லை பொது பலனாக இந்த ஸ்டோனை யார் கேரி பண்ணாலும் பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவீங்க? ரைட்டுங்க. அதாவது என்னென்னா இருக்கிறதுல 12 ராசிகள். மேஷம் வரைக்கும் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 ராசிகள். 12 ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஜெம் அப்படிங்கும்போது அது ப்ரீஷியஸ் ஸ்டோன்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டில் போடுறாங்க. இது எல்லாமே செமி ப்ரீஷியஸாக இருக்கிறது தான் வந்துட்டு அவங்க போட்டுக்கிறாங்க. செமி ப்ரீஷியஸுக்குமே அதுக்கான தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜோதிட ரீதியாக அஸ்ட்ராலஜிக்கலாக எது ப்ரூவன் ரிசல்ட்ஸை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரீஷியஸ் கம்ப்ளீட் ப்ரீஷியஸ் ஸ்டோன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மேஷத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் மேஷத்தில் வந்து மேஷத்தோட ஆதிக்கம் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான கல் போடலாம்னா மேஷத்தோட அதிபதி வந்து செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கு வந்து பவளத்துக்கு அதிபதி. ராசி கற்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இருக்கிறதுலே 12 ராசி 12 கற்கள் தான். அப்போ வந்து இந்த எல்லா பிறக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மேஷ ராசிக்கு வந்துட்டு பவளம் போடலாமான்னு பார்த்தீங்கன்னா பவளம் இப்போ பவளம் பேனே பண்ணிட்டாங்க, கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இப்போ என்ன வருதுன்னா டைடு கோரல்னு சொல்லுவாங்க. டை பண்ணி அந்த கலர் பண்ணி வரக்கூடிய கோரல் தான் இப்போ வருதுங்க. பவளம் அப்படி தான் வருது. அப்போ இந்த பவளம் போட்டால் அவங்களுக்கு இந்த டை பண்ண இருக்கக்கூடிய கோரலில் போட்டால் அவங்களுக்கு அது நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்குமானா கொடுக்காது, ரைட்டுங்களா? அப்போ என்னன்னா ஸோ எதன் அடிப்படையில் இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னா ஜெம்ஸ்டோன் ஒவ்வொரு ஜெம்ஸ்டோனுக்குமே அதுக்கான ஆக்சைடு லெவல் கண்டென்ட் இருக்குங்க, ரைட்டுங்களா? அந்த கண்டென்ட் வந்து நம்ம உடலில் படும்போது அது அந்த கண்டென்ட்டுக்கு வந்து ஜெம்ஸ்டோனுக்கு வந்து மெயினாக இந்த ஃப்ரீக்வன்சி வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி அப்சர்வ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அதை அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே சீப் அவுட் பண்ணி கொடுப்போங்க. இப்போ வந்து ஒரு சூடாக ஒரு பாத்திரம் இருக்குங்க, கையில் வச்சோடனே சுருக்குன்னு சூடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா? அது வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஸ்கின் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுது. அதே மாதிரி தான் இந்த எனர்ஜியை வந்து அதை அட்ராக்ட் பண்ணி அந்த காஸ்மிக் எனர்ஜியை ஸ்கின்னுக்குள்ளே சீப் அவுட் பண்ணுதுங்க. சீப் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜெம்ஸ்டோன் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா அது நன்மையை கொடுக்குது. அவங்க மைண்டை ப்ளசண்ட்டாக வச்சுக்குது, காமாக வச்சுக்குது. இதில் நீங்கள் வந்து சொல்லப்போனால் காதலுக்கு லவ்வுக்கான ஜெம்ஸ்டோன் என்ன மாதிரி ஆட்களுக்கு அது வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனோட ஆதிக்கம் பெறுகிற மிதுன ராசி கன்னி ராசிக்கு, ரைட்டுங்களா? அதே மாதிரி ரிஷப ராசி துலாம் ராசிக்கு. பொதுவாக நீங்கள் எத்தனை நூல்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள், ப்ராக்டிக்கலாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பாருங்கள், இந்த 4 ராசியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஈஸியாக காதல் வயப்படுவாங்க. காதல் அவங்களும் காதல் வயப்படுவாங்க, மற்றவங்களையும் வந்து காதலுக்கான அந்த வந்து அப்படிங்கிற அட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும், பர்டிகுலராக இந்த 4 ராசிகளுக்கு, ரைட்டுங்களா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து மோஸ்ட் டாக்கட்டிவ் பிளானட்டுங்க, ரைட்டுங்களா? நல்லா பேசியே கரெக்ட் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மிதுனத்துக்கும் இந்த கன்னிக்கும் வந்துட்டு ராசிநாதன் அவர் தான். அப்போ இந்த 2 ராசிக்குமே வந்துட்டு ஒரு வகையான ஒரு புல் அப்படிங்கிற அந்த இருக்கு, அது அதில் பேசியே கவுத்துருவாங்க இவங்க ரெண்டும். துலாமும் உங்களுக்கு வந்து ரிஷபமும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட ராசிகள், ரைட்டுங்களா? அவங்க வந்து இந்த அழகு கவர்ச்சி இந்த அட்ராக்ஷனு, ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த சீன் போடுறது இதெல்லாம் இந்த பிஸ்து காட்டியே வாங்கிடுவாங்க யாரே இந்த ரிஷபமும் இந்த துலாமும். ஓகே. அப்போ இந்த 12 ராசிகளில் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு காதல் அப்படிங்கிற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். இதில் காதலுக்கான ஜெம்ஸ்டோன் அப்படிங்கிறது இருக்குது, ரைட்டுங்களா? காமனாக சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான் நம்ம வந்து இந்த அமித்திஸ்ட்னு சொல்லுவாங்க, லவ் ஸ்டோனு, ரோஸ் குவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை போட்டோம்னா உங்களுக்கு லவ் வரும் அப்படின்ட்டு அது கிடையாதுங்க, ரைட்டுங்களா? இது எல்லாமே ஜெம்ஸ்டோனு கீழே வரக்கூடியது. வாங்கின வரைக்கும் போதும், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு போகிறேன், பிஸ்னஸை நோக்கி போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க என்ன மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து அதாவது பிஸ்னஸ், கரியர், வெல்த் ஜோன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாங்க இருக்கிறதுல இப்போ காஸ்ட்லி மெட்டல் அப்படிங்கும்போது தங்கம், ரைட்டுங்களா? இந்த தங்கத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மஞ்சள் பிசாசுன்னு சொல்லுவாங்க. கோல்டை வந்து மஞ்சள் பிசாசுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்து, ரைட்டுங்களா? அந்த மஞ்சள் பிசாசை வந்து கல்யாணம் திருமணம்ங்கிற விஷயத்துக்கு நம்ம கொண்டு போனதுக்கப்புறம் இந்த மஞ்சள் பிசாசை அந்த கோல்டை ஆட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகிக்குதான். அதனால தான் அது பேர் பிசாசுன்னு கொண்டு வந்துட்டாங்க, நம்மளுக்கு பிடிச்சிருது அப்படிங்கிறதுனால. இந்த வெல்த்துக்கு அதே மாதிரி தாங்க இந்த பிசாசு வந்து பயங்கர சூட்டபிள், ஓகேங்களா? அப்போ பொதுவாக வெல்த்தியஸ்ட் பர்சனாக மாறணும், நல்ல கரியரில் வரணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணிக்கணும், காசு நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கும்போது தங்கத்தில் அவங்க எந்த மாதிரி ஜெம்ஸ்டோன் அவங்களோட சூட்டபிளாக அவங்க ஜாதகத்துக்கு இருக்கோ தங்கத்தில் போடும்போது அவங்களுக்கு வெல்த் அட்ராக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு காமன் ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சுக்கோங்களேன். செக் பண்ணிட்டு கோல்டில் போட்டுக்கணும், செக் பண்ணிட்டு கோல்டில் போடணும். இந்த 12 ராசிகளும் என்ன ராசிக்கு தேவையோ வெல்த்துக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி, ஏன்னா வந்து ஜெம்ஸ்டோன் பொதுவாக வந்துட்டு இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, மோதிரமாக போடக்கூடிய விஷயங்களை அது போட்டுக்கலாங்க. செமி ப்ரீஷியஸில் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்கங்க, பட் அதெல்லாம் வந்து ஹம்பக்கு, சும்மா சொல்கிறது, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறது கிடையாது. ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகுறதுங்கிறது. பட் இப்போ யோசிச்சு பாருங்கள்,
வெல்த்து கோல்டு சம்மந்தப்பட்ட மெட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாலே இப்போ வந்து காஸ்ட்லியர் செக்ஷனுக்கு போயிடுச்சுங்க. அதனால் எப்போவுமே கோல்டு வந்து உங்களுக்கு வெல்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் 100% கொடுக்கும். ஒரு லெஜிட்டிமேட் மேனரில் வந்து அந்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கொடுக்குதுங்க. அது அவங்க பர்டிகுலராக அவங்களுக்கு எந்த ஜெம் ஸ்டோன் சூட்டபுளாக இருக்கோ அதை போடும்போது அவங்களுக்கு வந்து அந்த வெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஜென்ரிக்காக ஏதாவது ஸ்டோன் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? வெல்த்துக்கு உங்களுக்கு வெல்த்துக்கு ஓகேங்களா, புஷ்பராகம் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, புஷ்பராகம் அப்படிங்கும்போது குருங்கிறது பொது பணத்துக்கு அதிபதி. ஸோ புஷ்பராகம் போடலாம், அதில் வெள்ளை புஷ்பராகம் அப்படிங்கிறது இருக்குது, மஞ்சள் புஷ்பராகம் அப்படின்னு இருக்குது. இந்த 2 வெரைட்டியில் எதுனாலுமே போட்டுக்கலாம். ஒரு கேரட்டுக்குள்ளாரதாங்க போடணும். ஒரு கேரட்டுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு அதுக்கான எஃபெக்ட் என்ன, நெகட்டிவ் எஃபெக்ட்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த ஜெம் ஸ்டோனாக இருந்தாலுமே. அதனால் வந்து செக் வித் லெபார்ட்டரியில் வந்து செக் பண்ணி எத்தனை கேரட் இருக்குது அப்படிங்கிறது பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை போட்டுக்கிறது பெஸ்ட்டுங்க. கூல். ஸோ இந்தந்த ராசிகள் வந்து லவ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, இந்தந்த ராசிகளுக்கு லவ் செட்டே ஆகாது அப்படின்னா அது எந்த ராசிகளை வந்து சொல்லுவீங்க? லவ்வே செட் ஆகாத ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க தனக்குத்தானே மண்ணடி போட்டு ராசிகளுங்க. ஃபஸ்ட்டு ராசி மேஷ ராசிங்க. மேஷ ராசி. அடுத்தது விருச்சிக ராசி. இதில் ஒரு பொது பலன்கள் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து செவ்வாயோட ஆதிக்கம் ஜாஸ்திங்க. ரைட்டுங்களா, செவ்வாய் ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும்போது கோவத்தினாலே அழிச்சுப்பாங்க. ஓகே, அந்த அக்ரெஷன் உள்ளுக்குள்ளே இருக்கும். நீ ஏன் இதை பண்ணக்கூடாது, இப்படி பண்ணனால தான் இந்த மாதிரி இப்படிங்கிறது வந்து பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அதனால் அந்த 2 ராசிகளை ரிஜெக்டருங்க. அடுத்தது மகரம் கும்பம். ஓகே. மகரம் கும்பம் என்னன்னா சனியோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய ராசிகளுங்க. வாயாலே கேட்டுடுங்க, அதுங்களே பூனி வச்சுக்கும் பேசி போய் மாட்டிக்கிறதுக்கு வந்து மகரம் கும்பம் வந்து வேற யாரும் பண்ணவே வேண்டாம், அவங்களே வாயாலேயே பிரச்சனை பண்ணிப்பாங்க. அதாவது என்னன்னா தெரியக்கூடாது, இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர இதா இருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் போய் சொல்றதே அவங்கள தான் இருப்பாங்க. சொல்றது மாட்டிக்கிறது. அதனால மேஷம், விருச்சிகம், மகரம், கும்பம் இவங்களுக்கு காதல் அப்படிங்கிற விஷயம் செட்டே ஆகாது. ட்ரையும் பண்ணாதீங்க, வேண்டாம், என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன் அவ்வளவுதாங்கிற மாதிரி. ஸோ மிச்சம் 4 ராசிகள் வந்து ஒன்று செட் ஆகும், ஒன்று செட் ஆகாது. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4 ராசிகள் என்ன ஆச்சு? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு மிதமான ஒரு இதுங்க, அவங்களுக்கு எல்லாத்துலயும் இருப்பாங்க. சரினா வா, ஓகே இல்லைன்னா போ, எதுனாலும் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியதுதான். நம்ம கரியரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம ஏதேதோ விஷயங்களை கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டுமே நம்ம பார்க்குறோம் ஆஸ்ட்ராலஜியை, கொஞ்சம் முன்னாடியே பார்த்துக்கிட்டாலும் அவங்க லைஃப் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ரொம்ப மூழ்கி போகாமல் ஓவரால் ஓகே இப்போலாம் இருக்கா அப்படின்னு ஒரு கிளிம்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டாலே லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்ற விஷயத்த இன்றைக்கி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.